SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். பிள்ளையானை பிரதான துப்பாக்கிதாரி மட்டக்களப்பில் கைது. ஜப்பான் தொழில் ஆசை காட்டி மோசடி செய்த பெண் தலைமறைவு. சிறைச்சாலை வைத்தியசாலையில் முன்னாள் பிரதிப்பணிப்பாளர் அதிரடியாக கைது. கொழும்பில் மாபெரும் போராட்டம், குவிக்கப்பட்டுள்ள போலீசார். இலங்கையில் நீதி நடவடிக்கைகளை கேள்விக்குறியாகியுள்ள அமெரிக்கா. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசந்துரை சந்திரகாந்தனின் துப்பாக்கிதாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை இன்று குற்றப்புலனாய்வு துறையினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பிள்ளையான் திட்டமிட்டதாக கூறப்படும் கொலைகளில் தொடர்புடையர் என்ற சந்தேகத்திலேயே குறித்த துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் மட்டக்களப்பு காத்தான்குடி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜப்பானில் தொழில் வாய்ப்பு பெற்றுத் தருவதாக வாக்களித்து பண மோசடி செய்த பெண்ணொருவர் தலைமறைவாக உள்ளதாக கல்கிசை போலீசார் தெரிவித்துள்ளனர். கல்கிசை பிரதேசத்தைச் சேர்ந்த பெண்ணொருவர் ஜப்பானில் தொழில் வாய்ப்பு பெற்றுத் தருவதாக தெரிவித்து இலங்கையில் பல பாகங்களிலிருந்தும் இளைஞரிடம் 5 லட்சம் ரூபாய் வீதம் அறவிட்டுள்ளார். ஜப்பானில் 2 வருடத்துக்கான தொழில் விசா பெற்றுத்தர முடியும் என்று வாக்களித்து அவர் பணம் அறவிட்டுள்ளார். எனினும் வாக்களித்தவாறு தொழில் விசா பெற்றுக் கொடுக்காத அதே நேரம் பணத்தையும் திருப்பிக் கொடுக்காத நிலையில் குறித்த பெண்ணுக்கு எதிராக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதனையடுத்து அவர் தலைமறைவாகிவிட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். சிறைச்சாலை வைத்தியசாலையில் முன்னாள் பிரதிப்பணிப்பாளர் ஹேமந்த் ரணசிங்க கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது இன்று லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு கைது ஒருவரை மாற்றுவதற்காக லஞ்சம் கோரிய குற்றச்சாட்டின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2024ஆம் ஆண்டில் கைதி ஒருவர் உடல்நலக் குறைவு காரணமாக வெலிக்கடை சிறைச்சாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிறைச்சாலை வைத்தியசாலையில் உள்நோயாளர் சிகிச்சை பெற்ற பின்னர் அவர் தொடர்ந்தும் அங்கு தங்கி சிகிச்சை பெற்றுவதற்காக லஞ்சமாக 15 லட்சம் ரூபாய் கோரப்பட்டுள்ளதோடு அதில் 3 லட்சம் ரூபாய் லஞ்சமாக பெறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை பிட்டோகோட்டோவில் உள்ள சந்தேக நபரின் வீட்டில் வைத்து லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் விசாரணை அதிகாரிகளால் வைத்தியர் ஹேமந்த் ரணசிங்க கைது செய்யப்பட்டார். மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அனைத்து பல்கலைக்கழக பிக்கு மாணவர் ஒன்றியம் கொழும்பில் பாரிய போராட்டம் ஒன்றை நடத்தியுள்ளது. புதிய கல்வி மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த போராட்டம் இன்று பத்திரமுல்லையில் அமைந்துள்ள கல்வி அமைச்சுக்கு முன்பாக நடத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் கல்வி அமைச்சுக்கு முன்பாக போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் கலகம் அடக்கும் படையினரும் தயாராகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் நீத்தாரை பிரயோகம் வண்டியும் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நடந்ததாக கூறப்படும் மனித உரிமைகள் மீறல்கள் குறித்து அமெரிக்கா தனது 2024ஆம் ஆண்டுக்கான மனித உரிமைகள் நடைமுறைகள் குறித்து நாட்டு அறிக்கையில் நீதிக்கு புறம்பான கொலைகள், காவல்களில் வைக்கப்பட்ட மரணங்கள், பத்திரிகையாளர்களை மிரட்டுதல் மற்றும் கரந்த சுதந்திரத்துக்கு மீதான கட்டுப்பாடுகள் ஆகியவற்றை மேற்கோள் காட்டி கடுமையான கவலையை எழுப்பியுள்ளது. 2022ஆம் ஆண்டு அறகலைய எதிர்ப்பு இயக்கத்துக்கு பிறகு இலங்கையில் முதல் வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி நிர்வாகத்தை தொடர்ந்து இந்த ஆண்டு வந்ததாக அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. ஆனால் துஷ்பிரயோகங்களுக்கு அதிகாரிகளை பொறுப்பேற்க வைக்க அரசாங்கம் குறைந்தபட்ச நடவடிக்கைகளை எடுத்ததாக கூறப்படுகிறது. ஜனவரி மற்றும் ஆகஸ்ட் மாதங்களுக்கு இடையிலான மனித உரிமைகள் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டு 7 காவல் மரணங்கள், ஒப்புதல் வாக்குமூலங்கள் பெறப்படுவதற்காக சித்திரவதை செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவங்கள் மற்றும் விமர்சனங்களை தடுத்து வைக்க பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை தவறாக பயன்படுத்தல் ஆகியவற்றையும் முக்கிய கண்டுபிடிப்புகளில் அடங்கும் என்று அறிக்கை அம்பலப்படுத்தியுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கில் தமிழ் ஊடகவியலாளர்கள் மீதான துன்புறுத்தல், ICCPR சட்டத்தின் கீழ் கைதிகள் மற்றும் அரசாங்க பழிவாங்கல் அல்லது விளம்பர வருவாய் இழப்பு குறித்து அச்சத்தால் உகந்தப்படும் சுய தணிக்கை உட்பட ஊடக கட்டுப்பாடுகளையும் அமெரிக்கா எடுத்து காட்டியுள்ளது. தொழிலாளர் உரிமைகள் அமலாக்கத்தில் மோசமான தன்மையும், ஒதுக்கப்பட்ட பெண்களுக்கு கட்டாய கருத்தடை செய்யப்பட்டதாக கூறப்படுவது, போர்க்கால காணாமல் போன வழக்குகளில் பொதுவாக முன்னேற்றம், இதில் கூட்டு புதைகுழி விசாரணையில் அடங்கும் என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தையும் குறித்த அறிக்கை விமர்சித்துள்ளது. அதில் எதிர்ப்பையும் அடக்கலாம் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது. அதிகார துஷ்பிரயோகங்களில் ஈடுபடுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட பாதுகாப்பு படையினர் தொடர்பாக நீதிமன்ற நடவடிக்கையும் மட்டுப்படுத்தப்பட்டதாக தண்டனையிலிருந்து வழங்கப்படும் விலக்கு ஒரு குறிப்பிடத்தக்க பிரச்சனையாக இருப்பதாகவும் அறிக்கை முடிவு செய்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிள்ளையானின் பிரதான துப்பாக்கிதாரி மட்டக்களப்பில் கைது. ஜப்பான் தொழில் ஆசை காட்டி மோசடி செய்த பெண் தலைமறைவு. சிறைச்சாலை வைத்தியசாலையில் முன்னாள் பிரதிப்பணிப்பாளர் அதிரடியாக கைது. கொழும்பில் மாபெரும் போராட்டம், குவிக்கப்பட்டுள்ள போலீசார். இலங்கையில் நீதி நடவடிக்கைகளை கேள்விக்குறியாகியுள்ள அமெரிக்கா.